மாப்ள பூசாரி கலக்கிட்டயா? சூப்பர்யா. ரொம்ப நன்றி மலரே. பூசாரி என்னடா நீ காலையில யோ, எங்க சத்தியவா சாக்கிய பாத்தீங்க? உங்களால ஒண்ணும் கிழிக்க முடியாது. சக்திடா சக்தி. டேய் வேணாண்ணே. பாரு, எங்களை பத்தி தெரியும்ல. டேய் வேணாண்டா. பின்ன என்னப்பா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இதுக்கு ஜெயிலுக்கே போயிருக்கலான்னு நீ யோசிக்கிற அளவுக்கு ஆக போகுது பாரு. ஓஹோ, இது வரைக்கும் நீங்க பார்த்த சக்தி வேற. அந்த சக்தி எப்போ செத்து போயிட்டான். இனிமே நீங்க பார்க்க போற சக்தி வேற. உசுறு மேல ஆசை இருந்தா ஒதுங்கி போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சீண்டு நீங்க சதைச்சிருவேன். வாமலர் எதுக்கு என்ன பார்த்தது மறைக்கிற? இல்ல மாமா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆனா அது உங்களுக்கு பிடிக்காத விஷயம். அது எனக்கு பிடிக்காத விஷயம்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? மாமா, அப்படின்னா உங்களுக்கு தகவல் தெரியுமா? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சீரியல் பார்க்குற உனக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். நடக்கட்டும் நடக்கட்டும். எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். உங்க கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல மாமா. நீங்க அசோகர் தூண்ல இருக்க 4 சிங்கம் மாதிரி. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு முகம். என்ன அது 4 சிங்கம், நீங்க நரைச்சு போன சோள சிங்கம். நீங்க மட்டும் பின்மண்டையில கொஞ்சம் லென்த்தா முடி வளர்த்து பெடரிய சிலிப்பி விட்டீங்கன்னா அப்படியே சிங்கம் தான். உங்களை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது. நீங்க சரியான தமாஸ்கார மாமா. ஏய், வாய் வச்சுட்டு சும்மா ரெடி. தேவையில்லாம அவரை வம்பிழுத்து வாங்கி கட்டிக்காத. விடு விடு, சிரிக்கட்டும். அவளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரிக்கட்டும். இப்ப எல்லாம் அவளுக்கு என்ன பார்த்தா தமாசா தான் இருக்கு. இனிமே நான் இங்கே எதையும் சொல்ல போறதில்ல, எதையும் தடுக்க போறதில்ல. உங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணுங்க. ஏங்க, நாங்க என்ன பண்ணிட்டோம்? என் புள்ள அந்த கேஸ்ல இருந்து விடுதலையாகி நிரபராதியா வீட்டுக்கு வரான். அவனுக்கு ஒரு ஆரத்தி எடுத்து கூட நாங்க வரவேற்க கூடாதா? விஜய், நான் தான் எதுவும் சொல்லலையே. நீங்க சண்டை போடுற மாதிரி பேசுற. இது சண்டை இல்லங்க, ஆதங்கம். இது வரைக்கும் சக்தி எந்த விஷயத்திலயாவது உங்க பேச்ச மீறி நடந்திருக்கானா? ஏதோ ஆத்திரத்துல தப்பு பண்ணிட்டான். அதுக்காக பெத்த பிள்ளைய உள்ள தூக்கி போடணும்னு துடிச்சிங்க. இப்ப கடவுளா பார்த்து என் பிள்ளைய நிரபராதின்னு விடுதலை பண்ண வச்சுட்டாரு. இனிமேலாவது அவனை குத்த சொல்லிட்டே இருக்காம புள்ளங்கிற நினைப்போட நடந்துக்கோங்க.